வாங்க சார், சொல்லுங்க சார், என்ன செய்யணும் சார்? அது ஏன் சார் கேக்குறீங்க? பார்க்கிங்ல நிறுத்தி வச்சு இந்த வண்டியில வந்து இடிச்சு போயிறாங்க சார். விடுங்க சார், பாத்துக்கலாம். என்ன பண்ணணும்? இதனால ஒண்ணும் இல்ல சார், இதனால ஒரு 50,000 ரூபாய் லாஸ் சார். என்ன சார் சொல்றீங்க? இதனால எப்படி சார் 50,000 லாஸ்? பிசினஸ் ஆர்டருக்காக ட்ரெயினை புக் பண்ணிட்டு பார்க்கிங்ல வண்டி விட்டு போனோம் சார். பார்க்கிங்ல வண்டி போய் இடிச்சு போயிறாங்க சார். இதனால அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு எனக்கு ட்ரெயினும் மிஸ் ஆயிடுச்சு சார். ட்ரெயினும் போயிடுச்சு, எனக்கு 50,000 ரூபாய் ஆர்டரும் போயிடுச்சு சார். 50,000 ரூபாய் லாஸ் தான் சார். அப்புறம் வணக்கம் சார். வாங்க சார், பாருங்க. வண்டி ஏதாச்சும் கால் பண்ணிருந்தாங்க, வண்டி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க போலீங்க சார். கொஞ்சமா கஷ்டப்பட்டோம் சார், ரொம்ப அதிகம் இல்லை. இன்னைக்கு பதட்டத்துல இருந்தீங்கன்னு என்னால சரியா சொல்ல முடியல. எப்போ வண்டி அடிபட்டாலும் நமக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, யார் மேல தப்பு யார் மேல சரின்னு விவாத பொருளை இறங்க. இனிமேட்டு ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தப்பு பண்ணா ரைட் பண்ணான்றது பிறகு வச்சுக்கோங்க. பட் ஆனா அடிப்பட்ட உடனே ஸ்பாட்ல ஒரு வீடியோவோ போட்டோவோ எடுத்துருங்க. அது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் தேவையில்லாமையே நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடலாம். இது பல பேர் அந்த பதட்டத்துல அதை பண்ண மாட்டாங்க. பண்ணாம இருக்கிறதுனால தான் நம்ம மாட்டிக்கிறோம், நம்ம கிளைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு மேல ஒரு செய்தி ஒண்ணு, நண்பர்ன்றதுக்காக இந்த செய்தி உங்களுக்கு பதிவிடுறேன். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனையோட வேல்யூல ஒரு பிரைஸ் டேக், திருத்த படம் பார்த்திருப்பீங்க, அதுல ஒரு நகைச்சுவை காட்சியில இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கும். சந்தானமும் கார்த்திகை நடிச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு பொருளுக்குமே அவங்க பிரைஸ் டேக் போட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு பிரைஸ் டேக் போட்டு பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு பில் செலவு பண்றது எனக்கு வெறும் 750 ரூபாய் செலவு பண்றீங்க, ஆனா உங்களுக்கு நட்டம் கிட்டத்தட்ட 50,000 நீங்களே சொன்னீங்க. ஸோ பிரைஸ் டேக் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் தர போறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியா ஒவ்வொரு பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அருமையான தகவல் சார். உடனடியாக ஃபேமிலி குரூப்லயும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இதை பத்தி சொல்றேன் சார். தேங்க்யூ சார்.